சாட்டையை எடுத்தால் தான் எல்லோரும் சொன்ன பேச்சு கேட்பாங்கன்னு சொல்லிட்டு விஹா குட்டி பார்த்திங்கன்னா சாட்டையை எடுத்துகிட்டு எல்லாரையும் மிரட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. காட்டில் மணத்தக்காளி கீரை இருந்துச்சு. சரி, அதை பொறிச்சிட்டு வந்து க்ளீன் பண்ணி வச்சோன்னா காலையில் சமைச்சிக்கலாம் அப்படின்ட்டு நைட்டு க்ளீன் பண்ணி வச்சுட்டேங்க. நேற்று வெண்டைக்காய் புளிக்குழம்பு செஞ்சுருந்தேங்க. அது கொஞ்சம் மீதி இருந்துச்சு. சரி, அது கூட இந்த கீரை செஞ்சு ரசம் வச்சுட்டோன்னா இதோட மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. இடையில பார்த்திங்கன்னா காட்டில் பூடு பிடுங்கிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கும் டீ வச்சு கொடுக்கறது அப்படின்ட்டு காலையில் பார்த்திங்கன்னா எனக்கு ஒரே ஹரிபரியாக தாங்க இருந்துச்சு. மேக்ஸிமம் இந்த காயெல்லாம் வணக்குனா நான் தேங்காய் துருவி போட மாட்டேங்க. பட் இன்றைக்கி பார்த்திங்கன்னா என் ஹஸ்பண்டை இந்த கீரையை சாப்பிட வைக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே இன்றைக்கி தேங்காய் துருவி போட்டேங்க. குக்கிங் ஒர்க் முடித்ததுக்கப்புறம் எப்போவுமே இந்த க்ளீனிங் ஒர்க் தாங்க. பாத்திரம் கூட வாஷ் பண்ணிடலாங்க. ஆனால் வாஷ் பண்ணி வச்சுருக்கிற பாத்திரத்தை எடுத்து வைக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய சோம்பேறித்தனமாக ஆகிடுச்சு. எனக்கு ரொம்ப நாள் ஆகிடுச்சுங்க குக் பண்ணி முடித்ததுக்கப்புறம் கிச்சன் இந்த மாதிரி க்ளீன் பண்ணி வச்சுட்டு வெளியில் வர்றது அப்படிங்கிறது.